ஹலோ வியூவர்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் யுவர் டீத். டீத் வந்து ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை வந்து எப்போ பேச ஆரம்பிக்குதுன்னா, அந்த பல்லு வளரும்போது தான் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தையோட நீட்ஸை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கே பல்லு தான் நமக்கு முக்கியம். பல்லு இருக்க வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பேச முடியும். நம்ம பேச்சு வந்து தெளிவாக இருக்கும். இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போ அந்த பல்லு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பல்லு வந்து இன்னொன்று என்னன்னா கேரட்டு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி டிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கணும்னா அப்போ அதுக்கு நமக்கு பல்லு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பல்லை வந்து நம்ம எப்பயுமே நல்லா பத்திரமா காப்பாற்றி வச்சுக்கணும் இல்லைங்களா? கடவுள் கொடுக்குறத நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும். கடவுள் நமக்கு ஒரு வாட்டி கொடுத்தாரு. அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து தெரியாமல் நிறைய ஸ்வீட் தான் விரும்புவாங்க. கசப்பு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுனால தான் கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு நேச்சராகவே ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே வர்ற பல்லு எல்லாமே சொத்தையானாலும் திரும்ப நமக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி திரும்ப முளைக்கிற மாதிரி கடவுள் நமக்கு வச்சுருக்காரு. மில்க் டீத் தனியாக திரும்ப வளர்ந்துரும். அடுத்து மில்க் டீத்தெல்லாம் விழுந்த பிறகு இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க 6 டேஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 6 டேஸ்ட்டுமே நம்ம டெய்லி எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம வந்து பசங்க வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களா எப்படின்னு தெரில. எல்லாமே ஸ்வீட் மட்டும் லைக் பண்ணால் அப்படி லைக் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது. பேபியாக இருக்கும்போது சுகர் மட்டும் நிறைய மோஸ்ட்டாக எடுத்துக்கிறதுனால ஒன்றும் இல்லை, திரும்ப ரெக்கவர் ஆகி நமக்கு பல்லு கிடச்சிருது. அதுக்கப்புறமும் நம்ம படித்து கற்றுக்குறோம் இல்லையா, எல்லாமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் சொல்லுவாங்க. அப்போ எல்லா டேஸ்ட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டெய்லி நமக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி நம்மளால் எல்லா டேஸ்ட்டும் எடுத்துக்க முடியலனாலும் 1 வீக்கில் 7 டேஸ்னு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் 6 டேஸ் இருக்குது இல்லைங்களா? 6 டேஸ்லேயாவது எல்லா டேஸ்ட்டும் நமக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். 6 சுவை 6 நாள் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஃபுல்லாக இப்போ தீபாவளி வந்தனால எல்லாம் ஸ்வீட்டாக சாப்பிட்ருப்போமா, நெக்ஸ்ட்டு பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு நம்ம கரும்பு சாப்பிட்ணும் இல்லையா? கரும்பை கடித்து சாப்பிட்ணுன்னா அதுக்கு நமக்கு பல்லு தேவை. அப்போ பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோதான் நம்ம கரும்பை வந்து கடித்து சாப்பிட முடியும். அப்போ கேரட்டே இப்போ இருக்க பசங்க சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்காங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ சின்ன வயசுலேயே ஒரு 12 இயர்ஸ்லேயே உங்களுக்கு கேரட் சாப்பிட முடியலன்னா எப்படி கரும்பு சாப்பிடுவாங்க? எப்படி அப்புறம் நான்வெஜ்? இப்போ எல்லா பசங்களும் பிரியாணி சாப்பிட்றாங்க. பிரியாணி எல்லாருக்குமே இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. யாருக்குனாலும் சரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்கனாலும் யாருனாலும் ஃபஸ்ட்டு விரும்புகிறது பிரியாணி தான். அப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னாலும் நமக்கு பல்லு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எதையுமே எடுத்துக்க முடியும். அப்போ பல்லுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி 6 டேஸ்ட்டுமே நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சுகரு, சால்ட்டு சிப்ஸ் எல்லாம் எடுத்தால் சால்ட்டு தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது மாங்காய், சாத்துக்குடி, கொடிக்காய் எல்லாமே விற்பாங்க. புளியங்காய் கொண்டு வந்து விற்பாங்க முந்திலாம். புளி வந்து குழம்புல போடுறது மட்டும் இல்லைங்க, புளியங்காய் விற்கும், புளியம்பழம் அந்த கூடோடு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கூடில் இருக்கும்போது அதில் எந்த ஜெம்ஸ் இன்ஃபெக்ஷனும் இருக்காது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு கூடை பிச்சுட்டு அப்படியே சாப்பிட்ருக்கோம். அது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ எதுவுமே ஹெல்த்தியாக இருக்கிறது இப்போ பேரண்ட் வீட்டிலேருந்து கொடுத்து விட்றாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் பசங்க வந்து அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையுமே கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை சரியா. முக்கால்வாசி அந்த சிப்ஸு தான் சாப்பிட்றாங்க. சிப்ஸை மட்டுமே எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே சாப்பிட்டா கூட இட்ஸ் ஓகே. குழந்தைங்க திரும்ப நமக்கு ரெக்கவர் ஆன பிறகு நம்ம படிச்சிருக்கோங்கும் போது நம்மளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நம்ம டீத்து மேலே அக்கறை எடுத்து நம்ம ஹெல்த் மேலே நம்ம கான்சியஸ் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு என்ன தேவைங்கிறத கொஞ்சம் லைக் பண்ணி கசப்பு துவப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சாப்பிட்ணும். கொஞ்சம் சாப்பிடும்போது அதாவது டெய்லி அதான் சேர்த்துக்க முடியலனாலும் 6 டேஸில் ஒன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ரொனவுன்சியேஷன் கூட பார்த்திங்கன்னா பல்லு நல்லா இருந்தால் தான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியும். பல்லு நல்லா இல்லைன்னா அந்த கோல்டு டைம் இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, அப்பப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா குளிர்காலம் வந்து கிறிஸ்மஸ் டைம் ஃபுல்லாக ஸ்னோ தான் ரொம்ப பெய்யும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் அந்த டைம். அப்போ பல்லு வலிலாம் ரொம்ப அதிகமாகும். அப்போ பல்லு வலிக்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து பட்டாணி, கேரட்டு, இந்த கரும்பு இதெல்லாம் நல்லா சாப்பிட முடியும். அப்போ நம்ம எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6 டேஸ்ட்டுமே என்றைக்குமே எடுத்துக்கணும். இந்த 6 டேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அதை வந்து டேக் கேர் பண்ணி தான் உங்கள் பல்லை பார்த்துக்கணும். அதுக்குன்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்.
ஜங்க் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்போது ஒரு சில இது சாப்பிட தோணும். அப்போ சாப்பிடுங்க. புது புது ஸ்வீட்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஐஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே சாப்பிடுங்க. ஆனால் எல்லாமே நம்ம வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்க வேண்டாம். அளவுக்கு அதிகமா எடுத்தாலும் நமக்கு இப்ப டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றாங்க, வைக்கிறாங்க, டேப்லெட் குடுப்பாங்க. இது மாரி இப்படி இனிமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதனால எதுவுமே இப்ப ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, காட் நமக்கு குடுத்த மாதிரி இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, வயசான பிறகு முந்தி வந்து பல்லு இருக்காது. பல்லு போயிடுச்சுன்னா திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. பல்லு போனா பிளாஸ்டிக் பல்லு வச்சுக்கலாம். திரும்ப நமக்கு பல்லு கொஞ்சம் இது பண்ணி டாக்டர்ஸ் வந்து அவங்களால எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக ஆனா நம்ம நார்மல் டீத் மாரி அது இருக்காது. காட் குடுத்த மாதிரி இருக்காது. அப்ப காட் குடுத்த டீத்த நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா, பொக்கிஷம் மாரி பாதுகாத்து இருந்தா தான் நம்ம எப்பயுமே ஒண்ணு போல இருக்க முடியும். அதனால ஒண்ணு போல எல்லா வேலையும் செய்ய முடியும். எப்பயுமே பேச முடியும். நம்ம பேசுறத அடுத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கும்போது இப்ப இருக்க 20 இயர்ஸ்லயே இப்ப 12 இயர்ஸ்லயே பல் இல்லன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? 20 இயர்ஸ்லலாம் எல்லா டேஸ்ட்டுமே சாப்பிடணும்னு தோணும். அப்ப எல்லா டேஸ்ட்டும் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்ப பல்லே இல்லன்னா, நம்ம கஞ்சி, கூழு மட்டுமே சாப்பிட முடியுமா? இப்ப நம்ம பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது வேணும் இன்னைக்கு சண்டே அப்படின்னா, பிரியாணி தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவோம். இப்ப பிரியாணி என்னைக்குமே சாப்பிடணும் இல்லையா? கஞ்சி, கூழ் மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிக்குமா? அப்ப என்னைக்குமே நம்ம சாப்பிடணும்னா, நம்ம ஹெல்த்த நம்ம கான்ஷியஸா தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 6 டேஸ்ட்டுமே எடுத்துக்கோங்க. அப்ப நமக்கு எதுவுமே க ரொம்ப நம்ம எந்த நோயும் அஃபெக்ட் பண்ணாது, ஜெர்ம்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா 6 டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கும்போது, நம்ம வந்து நல்லா தெம்பா நம்ம எல்லா வேலைகளையும் செய்யலாம். நல்லா படிக்கலாம், வைக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருந்தா தான் இப்ப நம்ம ஸ்வீட் நெறைய சாப்பிட்றதுனால, அடுத்து பொங்கலுக்கும் நம்ம பொங்கல் ஸ்வீட் சாப்பிடுவோம். 4 நாள் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். அப்படிங்கும்போது கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ்க்கு நம்ம கேக் சாப்பிடணும், வைக்கணும் எல்லாமே சாப்பிடுங்க. ஆனா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. 6 டேஸ்ட்டு வர்ற மாரி சாப்பிடுங்க. தேங்க் யூ வீவர்ஸ்.